சிஜிஎல் 2025ல காம்படிஷனை விட்டு வெளியே அனுப்புனது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் டக்குன்னு சால்வ் பண்ண முடியாது. வாங்க உங்களால் 30 செகண்ட்ஸ் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ கொஸ்டின் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றேன். 30 செகண்ட்குள்ள சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, டைம் அப். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன், நெக்ஸ்ட் சம் போகும் அதுக்குள்ள. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்க, பி வந்து இப்போ ஏ பி சி இப்படின்னு பிரிக்கலாம். பிரிச்சுட்டா பி வந்து 25% மோர் தென் ஏவா? ஓகே, சி வந்து 20% மோர் தென் பியா? அப்போ வாட் இஸ் ஏ இஸ் டு சி? சிம்பிளான சம் தான். இப்போ மோர்ன்ற வார்த்தை எது கூட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கான்? பி கூட கொடுத்துருக்கானா? அதே மாதிரி சீக்கிரம் கொடுத்துருக்கானா? அப்போ ஏக்கு வந்து எதுவுமே மோர்ன்றது இல்லை. ஓகே, அந்த மோர்ன்ற வேர்டு ஏ கூட கிடையாது. அப்போ ஏவை 100 எடுத்துக்கலாமா? பியை 25% மோரா? இப்போ இங்கேருந்து எப்படி 25% எடுப்பீங்க? 10% + 10% + 5% பிடிக்கலாமா? 25வா? அப்போ 100ல 10% எவ்வளோ? 10 + 10% + 10 + 5% எவ்வளோ? 5. ஓகேவா? ஈக்குவல் என்ன? 25வா? அப்போ 100 25 ஆட் பண்ணா 125வா? அப்போ 100 = 125. இங்க பாருங்க, 20%. சி இஸ் 20% மோர் தென் பி. அப்போ இங்க இருந்து இங்க 20%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ பார்த்தோம்? இங்க இருந்து இங்க 25%. இப்போ 20% எப்படி பிரிப்பீங்க? 20 10 + 10 பிரிக்கலாமா? ஈக்குவல் டு 20. இங்க ஈக்குவல் டு 25%. இங்க 20%. இப்போ இங்க பாருங்க, 12.5 + 12.5. இப்போ என்ன வரும்? 25. இப்போ 25 ஆட் பண்ணலாமா? அப்போ 125 + 25 எவ்வளோ வரும்? 150. ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்ல ஸ்டெப் 2 என்ன கொடுத்துருக்கான்? A is to C கேட்டிருக்கான். ஓகேவா? ஈக்குவல் டு 100 = 150. இப்போ 0 அடியுமா? 2 5. அப்போ 5 2s are 10, 5 3s are 15. ஆன்சர் வந்து 2:3 முடிஞ்சு. ஓகே, 2:3. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி தான். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், டைமர் ஆன் பண்ணுறேன், டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. டைமர் முடிஞ்சாலும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, டைம் ஸ்டார்ட். ஓகே, டைம் அப். இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம் இது, பட் நம்ம அவசரத்தில் சால்வ் பண்ணாமல் விட்டு போயிட்டோம். 2 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? அதோட ரேஷியோ என்ன இருக்கு? 6:5 கொடுத்துட்டாங்க. இஃப் த டிஃபரன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு, இதுதான் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 11, ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கான்? சொல்யூஷன். ஓகே, ஸ்டெப் 1 எடுங்க. ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்கான்? 6:5. ஓகே, இதோட டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 11. ஓகே, அப்போ உண்மையாவே இது ரியல் டிஃபரன்ஸ் என்ன? 1 யூனிட்டா? கரெக்டா? 6 - 5 என்ன? கரெக்டா? 6 - 5 தானே போட்டிருக்கேன். 1 யூனிட்டா? 1 யூனிட் ஈக்குவல் டு 11. கரெக்டா? இப்போ இந்த 11 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் 2, 6 × 11 = 5:11. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 66 = 55. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த நம்பர்ஸ் தானே கேட்டிருக்கான். வந்துச்சா? 66 55 முடிஞ்சு. இதெல்லாம் சம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்காம, சாரி, நான் நோட் எடுத்து சால்வ் பண்ணாமல் அப்படியே போடக்கூடிய சம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அவ்வளோ ஈஸியான சம்ஸ். பட் இதை கூட விட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகுமா? நெக்ஸ்ட் சம்மில் டைமர் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, ரெடியாக இருங்க. 1 2 3 டைம் ஸ்டார்ட்.
சாரி. ஓகே, டைம் அப். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு ரிப்பன் இருக்கு, அதை 3 பீஸா கட் பண்றோம். 2:3:5 ரேஷியோல. இஃப் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் பீஸ், இதான் க்ளூ வேர்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ளூ வேர்ட். ஓகே, க்ளூ வேர்ட். எல்லா கொஸ்டினும் இப்படி க்ளூ வேர்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, லாங்கஸ்ட் பீஸ் என்ன? 20 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டோட்டல் லென்த் கேட்கறான். இப்போ பாருங்க, சொல்யூஷன் ஸ்டெப் 1 எடுத்தோம்னா ரேஷியோ என்ன? 2:3:5. இதுல இது வந்து லாங்கஸ்டா, இது வந்து ஸ்மாலஸ்டா. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கான்? இந்த 5x ஓட வேல்யூ தான் 20 கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸ்டெப் 2 5x ஈக்குவல் டு 20. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 4. ஓகேவா? அப்போ ஸ்டெப் 3 என்ன? அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் 4. அப்போ 2 × 4 + 3 × 4 + 5 × 4. ஓகேவா? இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 8 + 12 + 20 = 30 சென்டிமீட்டர். முடிஞ்சு. ஓகேவா? சிம்பிளான சம். இந்த மாதிரி சம்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்டால் மிஸ் பண்ணிட்டு வராது. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய சம் தான், பட் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான சம் இது. பட் இதை பாருங்க, நம்ம இதை இந்த 60%, ஓகே 60% இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்தாவே நிறைய பேர் சம விட்டுருவாங்க, அட்டனே பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப ஈஸியான சம். ஓகே, போலாமா? டைம் ஸ்டார்ட். Okay, 3, 2 and 1. ஓகே, டைமை ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்க, சொல்யூஷன் 60% ஆஃப் ஏனா எப்படி எழுதுறா? ஸ்டெப் 1 60% ஆஃப் ஏ எப்படி எழுதுவீங்க? 60/100 இன்டூ ஏன்னு எழுதுறாமா? ஓகே, இப்போ 0.3 ஆஃப் பீனா எப்படி எழுதுங்க? 3/10 இன்டூ பின்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 1/6 இன்டூ சின்னு எழுதலாமா? ஓகேவா? இது அடிச்சு விட்டுருங்க. இப்போ இது வந்து 3, இது 5. அப்போ ஸ்டெப் 2ல என்ன பண்றீங்க? 3/5 ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/10 ஆஃப் பி ஈக்குவல் டு 1/6 ஆஃப் சி. இது என்ன பண்ணுங்க, ஒரு வேரியபிள் கூட ஈக்குவேட் பண்ணிங்க. மேபி கே ஆர் 1 ஏதாவது ஒன்று கூட ஈக்குவேட் பண்ணிங்க. பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டெப் 3ல என்ன ஆகுனா, A:B:C எப்படி ஆகும்னா, இது அப்படியே இன்வெர்ஸ் ஆகும். அப்படி என்ன ஆகும்? எல்லாமே இன்வெர்ஸ் ஆகும். ஓகேவா? 5/3 10/3 6 இப்படி ஆகுமா? இது எப்படி சால்வ் பண்ணீங்க? இந்த 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ A:B:C ஈக்குவல் டு 5:10:18 முடிஞ்சு. த ஆன்சர் 10:18. ஓகேவா? சிம்பிளான சம். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இந்த இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எப்படி கொண்டு போகணும்னு தெரிஞ்சா போதும், நமக்கு இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடியாக இருங்க. டைம் ஸ்டார்ட்ஸ்.
ஓகே, டைம் அப். இப்போ பாருங்க, இதுவும் ஈஸியான சம் தான். சொல்யூஷன் பாருங்க கொடுத்துருக்கான். 30% ஆஃப் எம் ஈக்குவல் டு 80% ஆஃப் என். இது எப்படி போடுவீங்க? 30 பை பர்சன்டேஜ்னா பை 100 போட்டேன். இன்ட்டு எம் ஈக்குவல் டு 18 பை 100 இன்ட்டு என். ஓகேவா? இது ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப்பு 1. ஓகேவா? ஸ்டெப் இது என்ன பண்ணலாம்? அப்படி எடுக்கலாமா? 9 பை 45. அப்புறம் 3 3s are 9. சாரி, 9 பை 50. 9 பை 50 வரணும். 18 by 100 into n. 2 9s are 18, 250 சார். ஓகே, இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணுவீங்க? 3 by 10 into m equal to 9 by 50 n வருமா? இதை என்ன பண்ணலாம்? இந்த n அப்படியே கீழே எடுத்துருவாங்க பார்ப்போம். எடுத்துட்டு வந்தா m by n equal to 9 divided by 50 இது into இது இந்த பக்கம் போகும்போது ரிவர்ஸ் ஆகுமா? 10 by 3. இப்போ 0 0 3 3. அப்போ m by n equal to 3 by 5. 3 by 5 வந்துச்சா? நிறைய பேர் இங்கே பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? எக்ஸாமில் 5 by 3 போட்டது. ஓகே, 5 by 3 போட்டதான் இங்கே நிறைய பேர் பண்ண மிஸ்டேக்ஸ். 2 மார்க் போயிடுச்சு. ஓகே, கேர்ஃபுல் அட்டன் பண்ணும். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நீங்க போடுங்க. ஷார்ட்கட் எப்படி நான் சொல்றேன். ஓகே, டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் நான் நார்மல் மெத்தடில் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகேவா? மெத்தட் 1 மெத்தட் 2 இருக்கு. மெத்தட் 1 ஒரு நிமிஷம். மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 2 இருக்கு. இது வந்து ஷார்ட்கட். ஓகே, ஷார்ட்கட் இது. மெத்தட் 1ல வரேன். ஓகே, மெத்தட் 1ல ஸ்டெப் 1 போட்டு என்ன பண்ணோம்னா இந்த 10 5 2 இருக்கா, அதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணோம்? 10 into 1 plus 5 into 2 plus 2 into 3 ஈக்குவல் டு மொத்தமாக எவ்வளோ காசு இருக்கு? 390. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேக்கில் 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா காயின் இருக்கு. அதெல்லாம் என்ன ரேஷியோ இருக்குல்ல? 1:2:3 ரேஷியோ இருக்கு. மொத்தமாக அந்த பேங்க்ல எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 390 ரூபா இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட், இப்போ 10 ரூபா எத்தனை காயின் இருக்கு, 5 ரூபா எத்தனை காயின் இருக்கு, 2 ரூபா எத்தனை காயின் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 10 ரூபா காயின் 1:2 ரேஷியோல, 5 ரூபா காயின் 2 ரேஷியோல, 2 ரூபா காயின் 3 ரேஷியோல, இதை மொத்தமாக சேர்த்தா 390 வரணுமா? இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓரளவு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஒரு வேரியபிள். எப்படி போடுவீங்க? 10x plus 10x plus 6x equal to 390. அப்போ 10 20 26x equal to 390. அப்போ x என்னது? x equal to 15. x equal to 15 வந்துருச்சா? இப்போ இந்த x என்ன பண்ணணும்? நம்ம இந்த 1:2:2 மல்டிப்ளை பண்ணணும். ஸ்டெப் 2. ஓகே, பாருங்க. ஓகேவா? காயின்ஸோட ரேஷியோவை தானே குறிக்குது, கரெக்டா? இப்போ 1x is to 2x is to 3x பாருங்க. அப்ப என்ன ஆகும்? 15 is to 30 is to 45. இது என்ன காயினை குறிக்குது? 10 rupees காயினை குறிக்குதா? இது என்ன காயினை குறிக்குது? 5 rupees காயினை குறிக்குதா? இது என்ன காயினை குறிக்குது? 2 rupees காயினை குறிக்குதா? இப்ப பாருங்க, 10 ரூபா காயின் 15 இருக்கு, 5 ரூபா காயின் 30 இருக்கு, 2 ரூபா காயின் 45 இருக்கு. இந்த ஆப்ஷன் அப்படியே எடுத்தது பாருங்க. ஓகே,
10 ரூபா காயின் எத்தனை இருக்கு? 15. கரெக்டா? 5 ரூபா காயின் எத்தனை இருக்கு? 30. ஓகேவா? 2 ரூபா காயின் எத்தனை இருக்கு? 45. ஓகேவா? இதான் ஆன்சர். ஓகே, மெத்தட் 2 ஷார்ட்கட் என்னன்னா அதுக்கு டோட்டல் சம் என்ன? 390யா? கரெக்டான 390யா? நீங்க பாருங்க, இந்த ஆப்ஷனுக்கு தான் 15 10 சார் என்ன? 15 இன்ட்டு 10 150யா? பிளஸ் 30 இன்ட்டு 5 எவ்வளோ? 150யா? 45 இன்ட்டு 2 எவ்வளோ? 90யா? இப்போ 150 ப்ளஸ் 150 ப்ளஸ் 90 என்ன வரும்? 390 வருமா? அவ்வளோதான். ஆப்ஷனை பார்த்துட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த கேல்குலேஷன்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஷார்ட்கட் புரிஞ்சுக்கணும் நம்புறேன். நீங்கள் ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். இந்த சம்மு வரணும். நெக்ஸ்ட் சம் போவோமா? ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரெடியாக இருங்க. டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, டைம் அப். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட வெயிட்ஸோட ரேஷியோ 7:8:9. ஓகேவா? ஒருத்தர் என்ன பண்றாங்க? 5 கிலோ ஏறுறாங்க. ஓகேவா? அதனால புதுசா அவங்களோட வெயிட் ரேஷியோ எப்படி ஆகுதுன்னா 12:13:14 ஆகுது. ஓகேவா? அப்போ ஒரிஜினல் வெயிட் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஃப்ரெண்ட்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான சமங்க. ஓகே, சொல்யூஷன் போட்டு என்ன பண்ணலாம்? 3 ஃப்ரெண்ட்ஸு 7:8:9. ஓகேவா? இவங்க சும்மா ஏபிசி வச்சுக்கங்க. ஓகேவா? ஓகேவா? இப்போ அவங்களோட ரேஷியோ என்ன ஆகுது? 12:13:14. ஓகேவா? ஏன் இது ஆகுதுன்னா +5 kg இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, ஹெவியஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? இதுல பெருசு யாரு? இவர் தானே ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இவரா? இப்போ இங்க பாருங்க, ஸ்டெப் 2. ஓ, இந்த டிஃபரன்ஸ் என்ன? 5 5x = 5 kg. ஓகே, 5x = 5 kg. அப்போ x = என்ன? 1. எக்ஸோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போ இவன் என்ன கேட்குறான்? ஒரிஜினல் வெயிட். இது ஒரிஜினல் வெயிட். ஓகேவா? இது ஒரிஜினல் வெயிட், இது நியூ வெயிட். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் வெயிட் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஃப்ரெண்ட்னா இங்க பாருங்க, ஸ்டெப் 3. ஒரிஜினல் வெயிட் எப்படி போடுவீங்க? இந்த 1 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 1 8:1 9:1. அப்போ 9 தான் ஆன்சர். 9 kg முடிஞ்சு. ஓகே, சிம்பிளான சம் தான். இதுவும் டக்குனு எக்ஸாம்ல பார்த்தா போட்டுட்டு போயிடணும். அதுதான் கொடுக்குது. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான சம்ஸ். பட் எக்ஸாம்ல எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக இந்த மாதிரி சம்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, போவோமா? ஓகே, டைம் அப். இதெல்லாம் ஈஸியாக 10 செகண்ட்ஸில் போட்டுடலாம். ஓகே, ஸோ எப்படின்னு சொல்லித்தரேன். சொல்யூஷன். ஓகே, லாஸ்ட் 2 நம்பர் இருக்குல்ல, அதை எடுத்துங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் 1. ஓகே, 6 × 4/2. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டெப் 2 என்ன? சால்வ் பண்ண ஆன்சர். ஓகே, 6 சார் என்ன 12 முடிஞ்சு. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக சிஹெச்எஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, வெரி லக்கி இந்த கொஸ்டின் பேப்பர் யாருக்கு வந்தோன்னு செட்டு. ஓகே, ஸோ இது பாருங்க. ஓகே, டைம் அப். ஓகே,
இந்த கொஸ்டின் பாருங்க, மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 4 and 6. சிம்பிள் ஃபார்முலா அது. ஓகே, சிம்பிள் ஃபார்முலா, பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் சிஹெச்எஸ்எல் தான் கேட்டிருக்கான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம்னு தெரியும், பட் லாஸ்ட் மினிட்ல ஃபார்முலா மறந்துடுவாங்கன்னு ஒன்று தெரியும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. அவ்வளோதான் முடிஞ்சு. ரூட் ஆஃப் ஏபி தான் முடிஞ்சு. ஓகே, இப்போ ஸ்டெப் 1 என்ன? ஓகே, ரூட் ஆஃப் 4 into 16. இப்போ என்ன வரும்? வெளியே எடுத்தா 2, 6, 16. 16 வெளியே எடுத்தா 4. 4 into 2, 8. முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளான சம் இது. ஓகே, ஸோ இதோட முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்களோட கமெண்ட், நீங்க 9 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை 30 செகண்ட்குள்ள போட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.